நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இந்த கோவிலின் முன்னைய ஆட்சியை விட பின்னைய ஆட்சி மிகுதியாயிருக்கும். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். வைகரையில் எழும் ஆதவனும் வைகரையில் விழும் தருணம், கால தேவதை கோலமிடும் வேளை, கார்மேகங்கள் வானில் காவல் காக்கும் நேரம், இறைமகனின் அருள் ஒளி இனிதாய் படர்ந்து இருக்கும் இந்த புதிய ஆலயத்தின் மாலை வேளையில் இயேசுவின் பரிபூரண அருளாசி பெற்று அவரின் இறைப்பணியை தங்களின் இறுதி உயிர் மூச்சாக எண்ணி இறை மக்களாகிய நம்முடைய நலன் வேண்டி எம் பங்கின் பாதுகாவலரும் புதுமைகள் பல புரிந்து வருபவருமான திரு குடும்பத்தின் தலைவருமான புனித சூசையப்பரின் ஆலய புதிய பலிபீட அர்ச்சிப்பு விழாவிற்கு திருப்பலியை நிறைவேற்ற வருகை தந்திருக்கும், நம்பிக்கையில் வேரூன்றி நிறைவாழ்வை நோக்கி என்ற இறைவார்த்தையை கொண்டு செயல்படும் திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் மேதகு பி. தாமஸ் பால்சாமி டிடி அவர்களையும் நம் பங்கின் ஆன்மீக வழிகாட்டிகளாக செயல்படும் கிளரிசியன் சபையின் சென்னை மறை மாநில அதிபர் தந்தை பேரருள் திரு இயேசுதாஸ் சிஎம்எப் அவர்களையும் மறைவட்ட அதிபர் தந்தையர்களையும் மறை மாவட்ட அருள் தந்தையர்களையும் அருள் சகோதரிகளையும் மற்றும் பங்கு இறை மக்கள் உங்கள் அனைவரையும் அன்போடும் பெரும் வாஞ்சையோடும் வரவேற்கின்றோம். உயிர்ப்பு காலம் 4ஆம் ஞாயிறு, நல்லாய ஞாயிறு என்று திரு அவை கொண்டாடி வருகின்றது. இன்றைய அவசர உலகில் ஒவ்வொருவரையும் வழிநடத்த ஓர் ஆயன் தேவைப்படுகிறார். நமது வாழ்க்கை பயணத்தில் யார் நமது ஆயன் என்று சிந்திக்க அழைக்கிறது இந்த ஞாயிறு. தாயாம் திரு அவையின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகின்ற புனித சூசையப்பர் ஆலய பலிபீட அர்ச்சிப்பு நாளை நினைவு கொண்டு கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடந்த 20 ஆண்டுகளாக பல நன்மைகளை இறைவனுடைய கரங்களிலிருந்து நமது புனித சூசையப்பர் நிறைவாய் பெற்று தந்திருக்கின்றார். அதற்கு நன்றியாக புதிய பலிபீட ஆலயத்தை தந்திருக்கிறார். இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுவோம். புதிய பலிபீட ஆலயத்திலேயே தொடர்ந்து நமது புனித சூசையப்பரை போல இறைவனுக்கு விசுவாசமுள்ள சீடர்களாக வாழ முயற்சி எடுப்போம். இறைவனது பிரசன்னம் வெளிப்படும் இடமாக ஆலயம் அமைகின்றது என்றும், உயிர் வாழும் ஆலயமாக நம்மிலும் அந்த இறை வெளிப்பாட்டை உணர்ந்து வாழும் வரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், பிறருக்கு அந்த இறைவனை வெளிக்காட்டவும் சாட்சிகளாக இருந்திடவும் வரம் வேண்டுவோம். இறைவன் தம் ஆசிரால் நம்மை ஆசிர்வதித்து பலியின் பயனாக நம்மை புதுப்பிப்பவர்களாக என்ற சிந்தனையோடு இத்திருப்பலியில் இணைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்து செல்கின்றீர். அதனால் நல்லாயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாய் நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இகழ்ந்து விளக்கப்பட்ட கல் என்று முதன்மையான மூளைக்கல்லாக விளங்கிற்று. இயேசுவாலேயே அன்றி வேறு எவராலும் மானிடருக்கு மீட்பு கிடையாது. நாம் மீட்பும் பெறுவதற்காகவே இயேசு அவருடைய வாழ்க்கையை ஒரு முன் உதாரணமாக்கினார். இந்த உண்மையை உணர்ந்து செயல்பட நமக்கு தேவையான ஞானத்தை பெற்றிட இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்கவிருக்கும் திருத்தூதர் பேதுருவின் வார்த்தைகளை மனதில் பதிவு செய்வோம். முதல் வாசகம். இயேசுவினாலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 8 முதல் 12 முடிய. அந்நாட்களில் பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கூறியது: மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டே, நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டே, நானும் மயங்கி போனேன். இரண்டாம் வாசக முன்னுரை. இறைவன் நம் மீது கொண்ட எல்லையற்ற அன்பினால் அவரது மக்கள் என நாம் அழைக்கப்படுகின்றோம். இறைமகளாகவே இருப்போம். இயேசு குற்றமற்றவராய் இருப்பது போல நாமும் குற்றமற்றவராய் நம்மை காத்து கொள்ள அழைக்கும் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் ஒலிக்கும் திருத்தூதர் யோவானின் வார்த்தைகளை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் இருப்பது போல் அவரை காண்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 மற்றும் 2. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 மற்றும் 2. அன்பிற்குரியவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்களென அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் மக்களாகவே இருக்கின்றோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கின்றோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூ 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன். என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூ 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 10, 11 18 வரை உள்ள திருவசனங்கள். அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் போனாய் வருவதை கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. போனாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயின் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கின்றார், நானும் தந்தையை அறிந்திருக்கின்றேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன். என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கின்றேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்குள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகின்றார். ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கின்றேன். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கின்றேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை. நானாகவே அதை கொடுக்கின்றேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கின்றேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்னையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாதுவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரின் நாளாம் என்று நாம் சிறப்பாக பலிபீடமானது புதுப்பிக்கப்பட்டு அழகுபடுத்தப்பட்டு இறைப்பிரசன்னத்தை நிறைவுபடுத்தும் விதத்திலே அமைந்த இந்த நாளிலே, அதை அர்ச்சிக்கும் இந்த புனித நாளிலே நல்லாயனாம் இயேசுவை நாம் அவருடைய அன்பை உணர்ந்து வாழவும் இறையாசர் கேட்டு நாம் மன்றாடுவோம்.
எங்கள் மத்தியில் பிரசன்னமாகும் இறைவனே, திரு அவையில் உம்முடைய பிரசன்னத்தை தங்கள் வாழ்வில் தம் சொல்லாலும் செயலாலும் தலைமை என்பது பணி பெறுவதற்கன்று பணி புரியவே என்ற எம் கிறிஸ்துவின் போதனைகளை தனதாக்கி கொண்டு செயல்படும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் தங்கள் வாழ்வை சாட்சிய வாழ்வாக்கிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிரசன்னமாகும் இறைவனே, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் இனம், மொழி, சாதி, சமய வேறுபாடுகளை கலந்து சமூக அக்கறையுள்ள நல் மேய்ப்பனாக இருந்து நாட்டை நல்வழியில் நடத்தவும், ஏழை பணக்காரன் என்ற இருளை அகற்றி எல்லாவற்றிலும் எல்லாரிலும் உம்முடைய பிரசன்னத்தை எம் பாரத மக்கள் காணவும், அதனால் சக மனிதரை மதித்து ஏற்று வாழவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிரசன்னமாகும் இறைவனே, கோவிலுக்கு தரும் முக்கியத்துவத்தை போல கோவிலுக்குள்ளும் வெளியேயும் உள்ள மனிதர்களில் உம் பிரசன்னத்தை கண்டு வாழ்ந்திட இவ்வுலகில் நிலவும் தீவிரவாதம், சாதியின் பெயரால் ஏற்படும் அச்சுறுத்தல்கள், பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள் ஏழை நாட்டு மக்களை நசுக்கி அதனால் தங்கள் வாழ்வை இழந்து தவிக்கும் மக்களின் துயரினை போக்கி போட்டி மனப்பான்மையை நீக்கி சமத்துவ சகோதரத்துவம் தலைத்தோங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிரசன்னமாகும் இறைவனே, ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று கூறிய எம் நற்செய்தி நாயகரே, எம் இறைவா, விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், வறுமையில் வாடுவோர் ஆகிய அனைவருக்கும் உம் அருளால் அவர்கள் வாழ்வு வளம் பெறவும், உள்நாட்டு போரால் தவிக்கும் சிரியாவின் மக்களுக்கு உமது உதவிகரம் நீட்டி அவர்களை ஆதரிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிரசன்னமாகும் இறைவனே, இன்றைய சூழலில் பெரியவர் முதல் குழந்தைகள் வரை அனைவரும் இறை நம்பிக்கையில் பற்றற்றவர்களாகவும், இளையோர் இவ்வுலக மாயைகளால் தங்களை இழந்து விடாமலும் இருக்கவும் உமது இறை அழைத்தலை அனைவரும் உணர்ந்து இயேசுவின் சீடர்களாக வாழ்ந்திட அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்றுரைத்த எம் இறைவா, இன்றைய நாளில் எம் ஆலய பலிபீட அர்ச்சிப்பு விழாவிற்கு திருப்பலியை நிறைவேற்றும் எம் மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்கும், கிளாரிசியன் மறைமாநில அதிபர் தந்தை அவர்களுக்கும், பங்கு தந்தை அவர்களுக்கும், அருள் தந்தையர்களுக்கும் மற்றும் அருள் சகோதரிகளுக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கும்படியாகவும், அவர்களது ஆன்மீக வாழ்வின் பணி சிறந்து விளங்கும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, திருச்சபையின் தலைவர்களும் நாட்டின் தலைவர்களும் நல்லாய நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். தன் நாடுகளுக்காக உயிரை கொடுத்த அந்த நல்லாய நாம் இயேசுவை அவர்கள் பின்பற்றி தம் மக்களுக்காக பணி செய்வதில் தங்களையே முழுமையாக அர்ப்பணித்து வாழ நாங்களும் ஒருவர் ஏற்று பிறருக்கு நன்மை செய்து அன்பு செய்து வாழ வழிநடத்தும். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என்
பணி செய்யவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. அயலாரிலே உம்மை காண என்னை நான் பலியாக்கினேன். ஆண்டவரே, உம்மை அடைய என்னை நான் தியாகம் செய்தேன். உம் சித்தம் நாளும் நிறைவேற்றிட என்னை நான் அர்ப்பணித்தேன். நற்செய்தி பணியை நாடும் செய்ய நாதனே என்னை தந்தேன். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. புகழோடு நான் வாழவில்லை, உம் புகழொன்று எனக்கு போதும். அருள்வாழ்வில் நான் வளர உம் அன்பொன்று எனக்கு போதும். உயர்வோடும் தாழ்வோடும் வாழும் போதும் உம் உறவொன்று எனக்கு போதும். மகிழ்வோடும் துயரோடும் வாழும் போதும் உம் கரமொன்று எனக்கு போதும். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையமான பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் நமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறைநிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் சிறப்பாய் எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில்
உம்மை இன்னும் மிகுதியா வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சியை பொழுது பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தாழ்ந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் புனிதமாக்கியருள வேண்டுமென உம்மை ஆழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகு எங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய அன்பு பெற்றோர்கள், எங்களுடைய சகோதர சகோதரிகள், இந்த பங்கில் வாழ்ந்து மரித்து உம்மிடம் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய அனைவரையும் மற்றும் எங்களுடைய உபகாரிகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தையான புனித மரியா, அவருடைய கணவரான யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்கு வந்தவர்களாயிருந்த புனித கிளாரெட், புனித அல்போன்சா, புனித தேவ சகாயம் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அருள் பெற உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்புரையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையில் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தினின்று எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவனின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன் வந்து உன்னன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். சிறகுகளால் என் மனம் விரிகிறதே, பறந்திட பறந்திட இறையுறவில் இணைந்திட இணைந்திட மகிழ்கிறதே. நம் தன பாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. பாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். நிஜமான உன் அன்பு துணை வேண்டுமே. வாமன்னனே என் வேந்தனே, நிலை வாழ்வு தருகின்ற இறைமைந்தனே. ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன் வந்து உன் அன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம்.
கிறிஸ்துவின் தேகமே என்னை இரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பொறுப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை துய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நெஞ்சை காத்திடும். மரண வேளைதலில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது பாதுகாவலர் பெரியவர் சூசையப்பனுடைய அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, இந்த அருமையான நாளை ஆண்டவர் கொடுத்ததற்காக நன்றி கூறுவோம். இப்பொழுது நமது எதிர்பார்த்திருந்த புதிய பலிபீடமானது ஆயர் தலைமையில் மந்திரிக்கப்படும். மந்திரித்த பிறகு இறுதி மன்றாட்டுக்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இறுதி மன்றாட்டு முடிந்த பிறகு அனைவரும் நாம் இருக்கின்ற இடத்திலே அமர்ந்து மீண்டுமாக இறுதி ஆசீர் பெற்று நாம் அனைவரும் செல்வோம். இப்பொழுது இந்த பீடமானது மந்திரிக்கப்படும். ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, இந்த புதிய பீடத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்தியருளும். புதுப்பிக்கப்பட்ட இந்த பீடமானது உமது இறைப்பிரசன்னத்தை நிறைவாக எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது. அழகுற அமைக்கப்பட்ட இந்த பீடத்தை நீர் அர்ச்சித்து புனிதப்படுத்த வேண்டும். இந்த ஆலயத்திற்குள் நுழைகின்ற அனைவரும் பீடத்தை நோக்கும் போதெல்லாம் உம்முடைய பிரசன்னம் அவர்களை ஆட்கொள்ள வேண்டும். இந்த பீடம் உமது இறைப்பிரசன்னத்தின் நிறைவான இடமாக இருப்பதாக. இதை அமைப்பதற்காக உழைத்த பங்கு தந்தை மற்றும் ஊர் பெரியோர்கள், நன்கொடையாளர்கள், இறைமக்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பீராக. எல்லோருக்கும் உமது அன்பையும் ஆசிரையும் வழங்குவீராக. இப்பீடத்தை நீர் அர்ச்சித்து புனிதப்படுத்தி உமது அருளால் நிறைவிப்பீராக.
மன்றாடுவோமாக. நல்லாயிரே மது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கியருளும். உம் திருமாலின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்ட உம் ஆடுகளை நிலையான பசும்புல்வெளியில் குட்டி சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறுதி ஆசீர் பெற அனைவரும் நாம் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் நமது பாதுகாவலராகிய சூசையப்பரனுடைய துணையிருப்பிலும் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா.
பிறக்குறே மாறாரே தாய்மரி குறையான்பே நீ முழுமதி மாறாரே தாய்மரி குறையான்பே நீ முழுமதி புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துராஜா வாழ்க உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க மரியே வாழ்க. Thank you.